وعلى آله وصحبه أجمعين أما بعد ومن ينادسم الفم بخلوته عزما بهمته صرما لغفوته عجبته مسرعا من أجل دعوته فليدعو يا عبد القادر محي الدين يا محي الدين يا محي الدين يا محي الدين عبد القادر جيلاني. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனித ரமலான் மாதத்தில் 19வது தராவீகை நிறைவேற்றிய வண்ணம் நாம் அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இங்கே நாம் எப்படி ஒன்று கூடியிருக்கின்றோமோ அதை போன்று நாளை நம்முடைய சுவனபதியில் ஒன்று கூடும் ஒரு மாபெரும் பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நமக்கும் நம் குடும்பத்தார்களுக்கும் ஏனைய முஸ்லிம் சமுதாயம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். அல்லாஹ்வினுடைய இந்த மார்க்கத்திற்காக தங்கள் உயிரையும் தங்கள் செல்வத்தையும் தங்களுடைய எல்லா தியாகத்தையும் இஸ்லாத்திற்காக வேண்டி அர்ப்பணித்தவர்கள் தான் ஸஹாபாக்கள் என்னும் உத்தமர்கள். சிலர்கள் அவர்களுடைய அறிவால் புகழை அடைந்திருப்பார்கள், சிலர்கள் அவர்களுடைய வீரத்தால் அவர்கள் பிரபல்யமாக இருப்பார்கள், சிலர்கள் அவர்களுடைய தியாகத்தால் அடையாளப்படுத்தியிருப்பார்கள். ஆனால் ஒரு சிலர்கள் மட்டும்தான் தைரியத்தாலும் வீரத்தாலும் தியாகத்தாலும் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் எத்தகையவர்கள் என்று சொன்னால் அவர்களை பற்றி சொல்வார்கள், இஸ்லாத்தினுடைய ஒரு மிக சிறந்த போர்க்களத்தில் படை தளபதியாக, அல்லாஹ்வினுடைய போர்வாளாக, எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கிய ஒரு மாபெரும் சஹாபிதான் சய்யிதுனா காலித் பின் வலீத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். சய்யிதுனா காலித் பின் வலீத் ரலியல்லாஹு தஆலா அவர்களின் தந்தை ஒரு காஃபிர், மக்காவினுடைய தலைவர்களில் ஒரு முக்கிய தலைவர். அவர்கள் இல்லாமல் எந்த ஒரு நிகழ்வும் நடக்காது, அவர்கள் இல்லாமல் எந்த ஒரு விஷயம் நகராது. அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான தலைவரும் ஒரு மிகப்பெரிய செல்வந்தராக இருந்தார்கள். எந்த அளவுக்கு செல்வந்தர்கள் என்று சொன்னால், ஹஜ்ஜினுடைய காலம் வரும் பொழுது காபாவினுடைய அந்த போர்வை மாற்றுவார்கள். ஒருவரிடம் மக்காவில் உள்ள எல்லா குறைஷிகளும் சேர்ந்து அந்த போர்வை மாற்றுவார்கள். அடுத்த வருடம் வலீத் இப்னு முகைரா, காலித் இப்னு தந்தையான வலீத் இப்னு முகைரா என்பவர் ஒரு ஆள் மட்டும் அதனுடைய செலவை ஏற்று ஒரு ஆண்டு அந்த போர்வை மாற்றுவார்கள் என்று சொன்னால் எந்த அளவு செல்வந்தர்களாக இருக்கிறார்கள் என்பதை நாம் விளங்க வேண்டும். அப்படிப்பட்ட இந்த வலீத் இப்னு முகைரா அவர்களுக்கு 10 குழந்தைகள். அப்படி 10 ஆண் பிள்ளைகளில் ஒருவர்கள் தான் காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். இவர்கள் ஆரம்ப கட்டத்தில் இஸ்லாத்தை தழுவியவர்கள் இல்லை. இவர்களுடைய இஸ்லாம் சிறிது தாமதமானது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், பத்ர் போர்க்களத்தில் இவர்கள் காபிராக இருந்தார்கள், சிறியவர்களாக இருந்தார்கள். உஹது போர்க்களத்தில் இவர்கள் பங்கெடுத்தார்கள், ஆனால் எதிரிகளுடைய படையில் இருந்தார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், முஸ்லிம்களுக்கு ஒரு மிகப்பெரிய கைசேதம் ஏற்பட்டது, ஒரு மிகப்பெரிய ஒரு சரிவு ஏற்பட்டது. அதற்கு முக்கிய காரணம் காலித் பின் வலீத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எதிரிகளுடைய காபிர்களுடைய அந்த ஒரு டீமில் இருந்தார்கள். அதன் காரணத்தினால் தான் இஸ்லாமிய வரலாற்றில் 2 நபர்கள் மட்டும்தான் இரு கையிலும் வாள் ஏந்தி 2 நபர்களை எதிர்கொள்ளும் முறையில் 2 வீரர்கள் மட்டும்தான் இருக்கிறார்கள். அதில் ஒன்று ஜுபைர் பின் அவ்வாம் ரலியல்லாஹு தஆலா அவர்களும், இரண்டாவதாக காலித் பின் வலீத் ரலியல்லாஹு தஆலா அவர்களும். அந்த அளவு ஒரு மாபெரும் வீரராக இருந்தார்கள். ஹிஜ்ரி 6 உதைபியா உடன்படிக்கைக்கு பிறகு இவர்களுடைய சகோதரரான
வலீத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து இஸ்லாத்தை ஏற்பதற்காக வருகிறார்கள். அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றதற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை பார்த்து கேட்கிறார்கள், ஐன ஹாலித், ஹாலித் எங்கே என்பதாக கேட்கிறார்கள். இந்த கேள்விக்கு வலீத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பதில் சொல்கிறார்கள், நிச்சயமாக அல்லாஹ் ஹாலித் அவர்களை இஸ்லாத்திற்குள் நுழைய வைப்பான் என்பதாக சொல்கிறார்கள். அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில வார்த்தைகளை குறிப்பிடுகிறார்கள். மா மிஸ்ல ஜஹீலுல் இஸ்லாம், ஹாலித் போன்றவர்கள் இஸ்லாத்தை ஏற்காமல் இருப்பது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை அளிக்கிறது. அவர்கள் மட்டும் முஃமின்களோடு சேர்ந்து முஷ்ரிக்கீன்களுக்காக எதிராக போராடினால் அவர்கள் அது மிகவும் சிறந்ததாக இருக்கும். அது மட்டுமல்ல, போர்க்களங்களில் அவர்களை நாங்கள் நிறைய விஷயங்களை அவர்களை முற்படுத்துவோம் என்று ஹாலித் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு மிக தோதுவான செயல்களை அவர் சகோதரரும் இவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இதை வலீத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய சகோதரிடம் இந்த விஷயத்தை சொல்ல வேண்டும். இஸ்லாத்தை ஏற்காவிட்டாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களை பற்றி நல்ல அபிப்பிராய விஷயம் சொல்லி இருக்கிறார்கள், கண்டிப்பாக சொல்லியாக வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு விரைந்து ஹாலித் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்க்க சொல்கிறார்கள். அவர்கள் இல்லை, தேடி பார்த்தார்கள் இல்லை. அப்பொழுது அவர்களுக்காக வேண்டிய அந்த கடிதம் எழுதி வைத்துவிட்டு அங்கிருந்து சென்றார்கள். உடனே ஹாலித் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் திரும்பி வருகிறார்கள். வந்து இதை படித்து இஸ்லாத்தில் ஏற்பதற்கு மிகவும் ஆர்வம் ஏற்பட்டு மக்காவில் இருந்து புறப்படுகிறார்கள். மக்காவில் இருந்து புறப்பட்ட அந்த நொடி பொழுதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரிய வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரமத்துஹும் மக்கத பிஅஃலாதி கபதிஹா. மக்கா தனது விலை மதிப்பற்ற ஒரு விஷயத்தை இழந்து விட்டது. மக்கா தனது ஈரக்கொலையை தெரியாமல் வீசி எரிந்து விட்டது என்பதாக சொன்னார்கள் என்று சொன்னால், ஹாலித் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவருடைய அந்தஸ்து என்ன என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னாலே அவர்களை பற்றி நன்றாக புரிந்து வைத்திருந்தார்கள். அவர்களும் வந்தார்கள், அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் அன்னக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று இஸ்லாத்தை ஏற்றார்கள். அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றதற்கு பிறகு பங்கு பெற்ற முதல் போர் முஹ்தா என்னும் போர் 1,00,000 ரோமானியர்களை எதிர்த்து மிகவும் பயங்கரமான கடுமையான போர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த யுத்தத்தில் 3 தளபதிகளை நியமித்தார்கள். ஒன்றாவதாக சொல்வார்கள், அந்த இஸ்லாமிய கொடியை ஏற்றவாறு அஹதர் ராயத்த ஸெய்த் பின் ஹாரிஸா. ஒன்றாவது தளபதியாக ஸெய்த் பின் ஹாரிஸாவை நிறுத்திக் கொண்டு சொன்னார்கள், நீங்கள் போர் புரியுங்கள் என்று சொன்னார்கள். அவர்களும் அந்த இஸ்லாமிய கொடியை கொண்டு போர் புரிந்தார்கள், ஷஹீதாகி விட்டார்கள். அடுத்ததாக ஜஅஃபர் இப்னு தாலிப் ரலியல்லாஹு தஆலா அவர்களை படை தளபதியாக நியமித்து அவர்களை போர் புரிய சொன்னார்கள். அவர்களும் ஷஹீதாகி விடுகிறார்கள். மூன்றாவதாக இஸ்லாமிய கவிஞரான அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு தஆலா அவர்களை நியமிக்கிறார்கள். அவர்களும் ஷஹீதாகி விடுகிறார்கள். இப்படி இந்த முக்கியமான ஒரு கடுமையான ஒரு ஆக்ரோஷமான போரில் 3 தளபதிகளும் ஷஹீதானதற்கு பிறகு என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்த போன அந்த நேரத்தில் அங்கிருந்த ஒரு சஹாபி சய்யிதுனா சாபித் பின் அர்கம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் விரைந்து ஓடி வருகிறார்கள். வந்து அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா அவர்களிடத்தில் இருந்த அந்த இஸ்லாமிய அந்த கொடியை எடுத்துக்கொண்டு வேகமாக வந்து ஹாலித் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஒப்படைக்கிறார்கள். பிடியுங்கள், இதற்கு நீங்க தான் தளபதி, நீங்கள் போர் புரியுங்கள், உங்களுடைய தலைமையில் இந்த போர் நடக்கட்டும் என்று சொல்லும் பொழுது ஹாலித் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்வார்கள், லா ஆகிது லிபா அன்த அஹக்குன் பிஹி, நான் அதற்கு தகுதியானவள் அல்ல, நீங்கள் தான் அதற்கு மிகவும் தகுதியானவர்கள். ஏனென்று தெரியுமா? வகது ஷஹீது பத்ரன், நீங்கள் பத்ர் போரில் பங்கெடுத்திருக்கிறீர்கள், ஆனால் நான் பங்கெடுக்கவில்லை. பத்ர் போர் எப்படிப்பட்டது என்று தெரியுமா? அவர்களுக்கு ஏராளமான சிறப்பு இருக்கிறது. எல்லா பாவங்களும் அவர்களுக்கு மன்னிக்கப்பட்டது. எல்லா நன்மைகள் எல்லா தீமைகளும் நன்மைகளாக மாற்றப்பட்டது. அது மட்டுமல்ல, சுவனம் அவர்களுக்கு கடமையாக்கப்பட்டது. இது எல்லாவற்றுக்கும் மேலாக அல்லாஹ் ஒரு புகழாரம் சொல்லுவான்,
மாசேதும், இனி இதற்கு பிறகு பத்ர் போரில் பங்கெடுத்த பதிலீங்களே, இதற்கு பிறகு நீங்கள் என்ன செய்தாலும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, என்ன தவறு செய்தாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு பதிலி சஹாபியை பார்த்து சொல்வார்கள், அவர்கள் பதிலீங்கள், அல்லாஹ்வே அவர்களுடைய தவறை மன்னித்து விட்டான், நீங்களும் மன்னித்து விடுங்கள். அப்படிப்பட்ட மேன்மைக்குரிய அந்தஸ்தை பெற்றவர்கள் தான் சாபித் இப்னு அர்கம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். எனவே நீங்கள் அந்த கொடியை தலைவரியாக ஏற்று நீங்கள் பொறுப்பேறுங்கள் என்று காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்வார்கள். இருந்தாலும் அவர்கள் சொல்வார்கள், இந்த இடத்தில் என்னை விட போர் புரிவதற்கு மிகவும் தகுதியானவர்கள் நீங்கள் தான். அல்லாஹ்வின் மீது ஆணையாக சொல்கிறேன், நான் இதை பிடிக்க மாட்டேன், இப்பொழுது நீங்கள் தான் படைத்தவர்கள் என்று சொல்கிறார்கள். உடனே காலித் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த கொடியை வாங்குகிறார்கள், போரை புரிகிறார்கள், வெற்றியை கண்டடிக்கிறார்கள். இதை உணர்த்தும் விதமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் குதுபா ஓதி கொண்டிருக்கும் அந்த சமயத்தில் இதை சொல்வார்கள். ஸைத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கொடியை ஏற்றினார்கள், ஷஹீதாகி விட்டார்கள். ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கொடியை ஏற்றினார்கள், ஷஹீதாகி விட்டார்கள். அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கொடியை ஏற்றினார்கள், ஷஹீதாகி விட்டார்கள். பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், சும்ம அகத ராயத ஸைஃபு மின் ஸுயூஃபில்லாஹ் ஃபஃபதஹல்லாஹு பிறகு அல்லாஹ்வினுடைய போர்வாள்களிலிருந்து ஒரு போர்வாளான காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அதை கையில் பிடித்தார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு வெற்றியை தந்தான் என்று சொன்னால், அசாத்தியமான போரிலும் கூட அந்த வெற்றியை சாத்தியமாக்கியவர்கள் தான் காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த காலகட்டத்திற்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்தில் எந்த போர் நடந்தாலும் சஹாபிகளுக்கு எல்லோருக்கும் விளங்கும் போரில் வெற்றி கிடைத்ததா, காலித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் படை தளபதியாக இருப்பார்கள் என்று சொன்னார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலம் முடிந்ததற்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலம் வருகிறது. சில காரணங்களுக்காக காலித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மாற்றி அபூ உபைத் இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அவர்களை நியமிக்கிறார்கள். அப்பொழுது கூட பதவிக்காக அவர்கள் ஆசைப்படவில்லை. அவர்களுடைய எண்ணம் என்னவாக இருந்தது தெரியுமா? கலிமத்துல்லாஹில் உலியா, அல்லாஹ்வுடைய அந்த கலிமத்துல் தௌஹீத், இஸ்லாம் என்றும் உயர்ந்து நிற்க வேண்டும் என்று உயரிய எண்ணம் கொண்டவர்கள் தான் காலித் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். ஒரு முறை எர்மூக் யுத்தத்திலே மிகவும் ஆக்ரோஷமான கடுமையான முறையில் சண்டை போட்டுக் கொண்டிருந்த பொழுது இவர்களுக்கு ஒரு தனி சிறப்பு இருக்கிறது. எல்லா போரிலும் அழகிய முறையில் தந்திரமான முறையில் வெற்றி பெறுவார்கள். இவருடைய இந்த போர் ஆற்றலுக்கு பிறகு பின்னால் ஒரு பேர் ஆற்றல் என்பது ஒளிந்து கிடக்கிறது. அதை பற்றி சொல்லும் பொழுது அந்த சம்பவத்தை சொல்வார்கள். எர்மூக் யுத்த களத்தில் தலைப்பாக, எல்லா யுத்தங்களிலும் தலைப்பாய் கட்டியிருப்பார்கள். எர்மூக் யுத்த களத்தில் தலைப்பாக கீழே விழுந்துவிடும். அந்த உயிர் போகும் சமயத்திலும் கூட கீழே இறங்கி தலைப்பாகை எடுப்பார்கள். இதை பார்த்து சில சஹாபிகள் சொல்வார்கள், அந்த யுத்தம் என்பது எப்படிப்பட்ட இடம் என்று தெரியுமா? கொஞ்சம் மிஸ்ஸானா தலையை சீவிடுவாங்க. அப்படிப்பட்ட இடத்தில் நீங்களே அந்த தலைப்பாகை எடுக்கிறீங்க என்று சொல்வது அவர்கள் அழகான ஒரு வார்த்தையை குறிப்பிடுவார்கள். இன்ன ஃபீஹா பஅதம் மின் ஷஅரி மின் நாஸியத்தி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது சாதாரண தலைப்பாகை அல்ல. சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ் மேற்கொண்ட பொழுது அவர்களுடைய திருமுரோம் ஷாரே முபாரக் கலையப்பட்ட பொழுது பரக்கத்திற்காக அனைவர்களுக்கும் கொடுக்கப்பட்டது. அப்படி அந்த ஷாரே முபாரக் எனக்கும் கிடைத்தது. அதை என் தலைப்பாகையில் வைத்து நான் போர் புரிகிறேன். அது இல்லாமல் போர் புரிந்தேன் என்று சொன்னால் தான் என் தலையை சீவி விடுவார்கள் என்று சொன்னால் அந்த அளவு ஒரு மாபெரும் வீரராகவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த ஷாரே முபாரக் கூட போர்க்களத்தில் பங்காற்றி இருக்கிறது என்பதை உணர்த்தியவர்கள் தான் காலித் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். இவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆசை, எனக்கு கீழால் எல்லா சஹாபிகளும் ஷஹீதாகி விட்டார்கள், எனக்கும் ஷஹீதாக வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய ஆசை. ஆனால் இந்த ஆசை இல்லாமல் இயற்கையான முறையில் இயற்கையான முறையில் வஃபாத்தாகிறார்கள். அவர்களை குளிப்பாட்டு முறை சொல்வார்கள். அவருடைய உடம்பு பக்கம் முழுவதுமாக கிட்டத்தட்ட ஒரு 30 படுகொழிகள் இருக்கும்.
பார்த்து ஆச்சரியப்பட்டு போவார்கள். முன்பக்கம் கழுகியதற்கு பிறகு திருப்புவார்கள், பின்பக்கம் ஒரு காயமும் ஒரு வெட்டும் கூட இருக்காது. அப்பொழுது விலகிக் கொள்வார்கள். செய்தனா காலிது பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த போரிலும் முதுமை காட்டாத அஞ்சாத சிங்கம் என்பதாக விலகிக் கொள்வார்கள். இதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் போர்வாள் செய்ஃபுல்லாஹ் என்று அடையாளப்படுத்தினார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய மேன்மை எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை நாம் விளங்க வேண்டும். அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா எந்த அளவு அந்தஸ்தை கொடுத்திருக்கிறான் என்பதை நாம் விளங்க வேண்டும். அல்லாஹ் தஆலா இப்படிப்பட்ட வீரமான சஹாபிகளுடைய துஆக்கு சொந்தக்காரர்களாக அல்லாஹ் தஆலா நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. இப்படிப்பட்ட வீரமான சஹாபிகளுடைய பொருட்டால் நமது பாவங்களை முழுமையாக மன்னிப்பானாக. மார்க்கத்தை முழுமையாக பின்பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நேசத்தை பெற்ற கூட்டத்தில் அல்லாஹ் தஆலா நம்மை சேர்த்து அருள் புரிவானாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم.